வணக்கம். நான் கவிதா. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோவில் தான் வந்திருக்கோம். பெரியாண்டவர் கோவிலு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் அடுத்து முருகம்பேடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. இங்க தான் ஸ்ரீராமுக்கு ஸ்ரீ வருஷம் நாங்க காது குத்துனோம். இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா? இந்த கோவில் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம். பால் குடம்லாம் எடுக்கிறது. அதனால வந்து எங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி எங்கள சொல்லிட்டாங்க இன்னைக்கு வர சொல்லி. அதனால காலையில எழுந்து நாங்க குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல வந்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வர வர அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எடுத்துன்னு போன அந்த பால் குடம் எடுக்கிற பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு நாங்க வீட்லேருந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு போனோம். பால்லாம் அவங்களே வாங்கி வச்சிருந்தாங்க. பால்லாம் நாங்க எடுத்துட்டு போல. பாத்திரம் மட்டும் தான் எடுத்துட்டு போனோம். பால் பாத்திரம் மட்டும். அது எல்லாம் குங்குமம், மஞ்சள் வச்சு அதில் வந்து மாவிலை, வேப்பிலை அதையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறமா மேளம்லாம் அடிப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன குட்டி பையன் வந்திருந்தான். ஸ்ரீராம விட சின்ன வயசா இருக்கும். அவன் ரொம்ப சூப்பரா அடிச்சிட்ருந்தான். நாங்க வந்து அவனையே தான் பார்த்துட்ருந்தோம். எல்லாருமே அவன தான் பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க. ரொம்ப குட்டி பையன். அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குடுத்துருக்காங்க போல இருக்கு. அவன் ரொம்ப அவ்வளோ அழகா அடிச்சிட்ருந்தான் அவன். அவன தான் எல்லாருமே பார்த்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே அடித்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்து ஏரிக்கு போனோம். ஏரியில் வந்து அங்கே தான் வந்து அதாவது புழல் ஏரி இருக்கு இல்லையா? அது அங்கே தான் பக்கத்தில் தான் புழல் ஏரி இருக்குது. அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரியாண்டவரோட வந்து வெள்ளி கவசம் இருக்குது. இங்கே பாருங்கள் சாமியெல்லாம் வந்துடுச்சு. ஒரு அம்மா மேலே சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் ஆடி முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா கிளம்பி போயிட்டு அங்கே புழல் ஏரி இருக்கு இல்லையா? அங்கே தான் போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே சாமியோட வெள்ளி கவசம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுக்கிட்டு அந்த ஏரியில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு எல்லோரும் நம்ம வந்து பால் குடம் எடுக்கிறவங்களாம் போயிட்டு அந்த ஏரியில் போய் காலை நனைச்சிட்டு வரணும். காலை நனைச்சிட்டு வந்து அப்புறம் ஒவ்வொருத்தரோட பாத்திரத்துலேயே பால் கொடுக்குறாங்க. பால் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் புழல் ஏரி. அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப வெயிலுங்க, பயங்கரமான வெயில். ஆனால் ஏரி பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல. தண்ணியும் நல்லா தான் நிறைய தான் இருக்குது. கொஞ்சம் கரையாக தான் இருந்தது. குளிக்கலாம் போல இருக்க அந்த அளவுக்கு தான் இருந்தது. அங்கே பாருங்கள் சாமியை வச்சுட்டு அப்படியே சாமியோட அந்த வெள்ளி கவசம் வச்சுட்டு அப்படி தண்ணியில் முங்கி முங்கி எழுந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து சாமிக்கு அந்த கவசத்துக்கு வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. வர்ணிக்கிறாங்க. வர்ணித்து எல்லாருக்கும் பால் குடம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு யாருமே எடுக்கவே இல்லை. நானே தான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு நானே தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால் நிறைய என்னால் வீடியோஸ் எடுக்கவே முடியல. நான் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்து என்னால் வீடியோவே எடுக்கவே முடியல. அப்பப்போ சும்மா எவ்வளோ எடுக்க முடியுமோ அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவர் பண்ணேன். அப்புறம் பால் குடம் எடுத்துகிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பால் குடம் கொண்டு வந்து நாங்கள் சாமியாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த குட்டி பையன் வாசிச்சுன்னு அவனே தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக வாசிக்கிறான் அவன். சின்ன வயசு தான் இருக்கும். ஒரு 6-7 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.